ஸோ இதான் மோட்டோல இன்னைக்கு புதுசாக ரிலீஸ் ஆயிருக்கிற H40 Neo. இது ஒரு அன்பாக்சிங் கவனிச்சிருப்பீங்க. இதில் நீங்கள் கவனிக்காத ஒரு ரெண்டு விஷயம் சொல்கிறேன். முதல்ல இந்த பாக்ஸ் வந்து ஒரு 80% ரீசைக்கிள்டு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த ஃபோனோட கலர் நல்லா அட்ராக்டிவா லெதர் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. இது கேத்தாப்ல பார்த்தீங்கன்னா கேசஸும் அவைலபிள் இருக்கு. 3 கலர்ல அவைலபிளா இருக்கு. ஸோ டிசைன் நல்ல ப்ரீமியமா இருக்கு. இதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெட் கலர் வந்தாலும் ஆச்சரியத்துக்கு கிடையாது. இது மோட்டோ H40 இருக்குல்ல, அதோட சக்சஸரா இன்னும் சீப்பர் வேரியன்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்டர் 25K குள்ள. ஆக்சுவலா அஃபிஷியல் பிரைஸே ஸ்டார்டிங்ல சொல்லிடுறேன். 8GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 24,000, 12GB வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 26,000. ஒரு சில பேங்க் ஆஃபர்ஸ் இருக்கு, அதுக்கு ஏத்தாப்புல பிரைஸ் டிஃபர் ஆகும். அப்படி பார்க்கல பிரைஸும் கம்மியா தான் இருக்கும். இப்போ இந்த விலைக்கு ஏத்தாப்புல இதுல ஸ்பெக் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு, ஆனா இல்ல. புரியலையே என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு நிமிஷம் விட்டுட்டேன்னா ஏதோ ஒன்று பண்ண போய் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. சரி ரைட். இப்போ இது வந்து இந்த போனோட டிஸ்பிளேயோட ஸ்பெக்கு. இதை பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும். H40 நம்ம பார்த்துருப்போம்ல, அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட கொடுத்துருக்காங்க. அதே சைஸ், அதே ரெஃப்ரெஷிங் ரேட்டு, கிட்டத்தட்ட அதே பிரைட்னஸ், கர்வ் டிஸ்பிளே. அந்த கர்வ் டிஸ்பிளேல உங்களால் எட்ஜ் லைட்டை யூஸ் பண்ணி உங்களால் கால் வர்றப்ப, மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வர்றப்பலாம் இந்த மாதிரி லைட் எஃபெக்ட்டும் யூஸ் பண்ணிக்கிற முடியும். இது கம்ப்ளீட்லி கஸ்டமைசபிள். டிஸ்பிளே குவாலிட்டியும் வீவிங் ஆங்கிளுமே பார்த்தீங்க அப்படின்னா இட் வாஸ் வெரி குட். இப்போ இதே 25,000 ரூபாயில் வேற எந்த ஃபோனில் கர்வ் டிஸ்பிளே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா Realme 11 Pro, அப்புறம் iQOO Z7 Pro. ரெண்ட்லையும் கர்வ்டு இருந்தாலும் 120 Hz தான் ரெஃப்ரெஷிங் ரேட். ஆனா இங்க 144 Hz ரெஃப்ரெஷிங் ரேட். இந்த செக்மெண்ட்ல நாங்க தான் வந்து ஸ்லிம்மஸ்ட் போனா கொடுக்குறோம்ன்றாங்க. இல்ல எனக்கு புரியல. நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நம்ம போய் ஒருத்தா இருக்கான், என்னன்னு தெரியுது இல்லையா? இந்த போன்ல அதே ரெஃப்ரெஷிங் ரேட் தான், கர்வ் டிஸ்பிளே, அந்த திக்னஸ் கூட கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. அது எப்படி செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஆகும் அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது. அதுக்கப்புறம் தான் செக் பண்ணா இந்த பேங்க் ஆஃபர் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கல பாத்தீங்கன்னா அது விலை கம்மியா இருக்கு. அப்படி பாத்தீங்க அப்படின்னா இது செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் தான். என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? இப்போ என்ன இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி அடிக்கிறப்பே தெரிஞ்சிருக்கும். என்ன ப்ரொடெக்ஷன்னே சொல்ல. இந்த 2 நாள் டெஸ்டிங்ல பெருசா ஸ்கிராட்ச் ஆகல. ஈவன் வந்து ஸ்கிரீன் கார்டு கூட ஒட்டல. இதுவும் H40 மாதிரியே பண்ணிட்டாங்க. அண்ட் ஆக்சிடென்டல் டச் பாத்தீங்க அப்படின்னா அடிக்கடி நடக்குது. இதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே நல்லா தான் இருக்கு. இப்போ பர்ஃபார்மன்ஸ்னு வரையில ஐயோ ராஜேஷ், சார்ஜ் இல்லைங்க. சார்ஜ் போடலையா? சுத்தமா போச்சா? ஆமாங்க. ஐயோ தம்பி எங்க தெரியலையே. அவன்கிட்ட இதே மாதிரி இன்னொரு ஃபோன் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் கொஞ்சம் டக்குன்னு வாங்கிட்டு வாங்க. குணா ப்ரோ, அப்படியே இந்த செட்டப் மாத்துங்க. ஓகே. டேய், இங்க என்னடா பண்ற? சொல்லுங்கண்ணே. மோட்டோ H40 Neo இருக்குல? ஆமா. அத சுதர்சன் வாங்கிட்ட கொடுத்திருந்தா நம்மள வாங்கிட்டு வர சொன்னா. டெஸ்டிங்ல இருக்கே. டெஸ்டிங்கா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மோட்டோ H40 ரிவ்யூ பண்ணல. ஆமா. அதுல கூட IP68 ரேட்டிங்லாம் கொடுத்திருந்தாங்கல்ல? கொடுத்திருந்தாங்க. நம்ம கூட தண்ணிக்குள்ள போட்டுலாம் டெஸ்ட் பண்ணோமே. ஆமா, அப்ப கூட மொபைல் கேமராக்குள்ள தண்ணி போய் விக்கிறது கூட லோல் போட்டோமே. இந்த மோட்டோ H40 Neoலயே IP68 ரேட்டிங் இருக்கு. அதுக்கு அதை தான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். யாரை கேட்டு நீ தண்ணிக்குள்ள போட்டுலாம் டெஸ்ட் பண்ற? ஒரு தடவை பட்டது பத்தாதா? வாளிக்கு வந்து போன் எடுத்துட்டு வா. என்னன்னா முட்டா பையன் நினைச்சீங்களா? IP68ங்கிறது 1.5 மீட்டர் ஆழத்துலயும் 1/2 மணி நேரம் வரைக்கும் உள்ள கிடக்கும். இது என்ன பிஸ்கோத்? 1/2 மீட்டர் தான் ஆழம் இருக்கும். சர்ரா, இப்ப மொபைல் எங்கடா? சின்டெக்ஸ்லடா போட்டு போடா மெண்டல். நீங்க போறீங்க ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் பொழப்பு கெடுத்துறாங்க. செல்ல காப்பாத்தனடா நீ விடுறா. ஒரு நிமிஷம். என்னடா? இருங்க. இப்ப எடுங்க. 1/2 மணி நேரம் ஆச்சு. நல்ல வேலைடா, இப்போதைக்கு எதுவும் ஆகல. சட்டு புட்டு போய் ரிவ்யூ முடிக்கணும். இந்தா மழைக்குள்ள பெஞ்சுதா வெளியே? உனக்கு மட்டும் பெய்யுது மழை. இந்த மொபைலை கொடுத்தையே அதை ராகவி, குணா, பாண்டின்னு கொடுத்துருந்தேன். நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அந்த லூசு போயிட்டே போய் கொடுப்ப. தம்பி நல்லா டெஸ்ட் பண்ணுவாங்க. பண்ணேன் நல்லா. வாங்கிக்கப்போ. ஐபி ரேட்டிங் தான் டெஸ்ட் பண்ண சொன்னோம். என்ன இருக்கான்? போன் நல்லா தான் இருக்கு இப்போதைக்கு. சரி, இப்போ இதில் இருக்க SoC பார்த்தீங்க அப்படின்னா உலகத்திலேயே முதல் முறையாக Dimensity 7030 யூஸ் பண்ணியிருக்காங்களாம். 7030 1050 ரீபிராண்டிங் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். 1050 எத்தனை ஃபோன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க? இப்படி இருக்கையில் இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெஞ்ச் மார்க் வைஸ் பார்க்கையில ஆண்ட்ராய்டு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சத்துக்கு வருது. இதை தவிர CPU த்ராட்லிங், 3D பெஞ்ச் மார்க்ஸ் இதை பேஸ் பண்ணி சரி, இந்த 25,000 ரூபாய்க்குலையும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை விட நல்ல ப்ராசஸர் இருக்கு. ஆனா இதே விலைக்குள்ள உங்களுக்கு 8050 கிடைக்கும், 7200 கிடைக்கும். கொஞ்சம் பழைய ஃபோன்லாம் போனீங்க அப்படின்னா இன்னும் பெட்டர் ப்ராசஸர் இருக்க ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. பிளஸ் இதோட ஹார்ட்வேர்லாம் பாருங்க, ஆல்மோஸ்ட் வந்து லேட்டஸ்டா தான் கொடுத்துருப்பாங்க. பர்டிகுலரா நீங்க பார்க்க வேண்டியது இந்த ஸ்டோரேஜோட டைப் UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க. இதே 20-25 செகமெண்ட்டுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஃபோன்ல UFS 3.1 கொடுக்குறாங்க.
ரொம்ப தெரியாத பிராண்டு, உங்க ரொம்ப தெரிஞ்ச பிராண்ட் ஏன் 2.2 அப்படின்றது தெரியல. அப்புறம் இது ஃபுல்லி கேமிங்கான ஃபோன் கிடையாது, இருந்தாலும் மீடியாடெக் அவங்களோட ஹைப்பர் என்ஜின் கொடுத்துருப்பாங்க, நிறைய கேமிங் ஃபீச்சர் கொடுத்துருப்பாங்க. எங்க டீம் வந்து ஒரு 1 ஹவருக்கு மேலே வந்து ஹை செட்டிங்ஸ்ல வச்சு கேம் விளாண்டாங்க. அப்படி விளையாடையில பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்தது. ஏன்னா ஆன் பேப்பரா பார்க்கல 7050 ஜிபியூ பாத்தீங்க அப்படின்னா இன்னும் பெட்டராவே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் போட்டுருக்காங்க. சோ அப்படியெல்லாம் வச்சு பார்க்கல எங்களோட யூசேஜ்ல பர்ஃபார்மன்ஸ் வாஸ் குட், பட் இது பெஸ்ட் இல்ல. பேட்டரி பாத்தீங்க அப்படின்னா இந்த 144 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட ஃபுல் ஹை செட்டிங்ஸ்ல வச்சு விளையாடுறப்ப பாத்தீங்க அப்படின்னா 1 ஹவருக்கு 18 to 20% வந்து கன்சியூம் பண்ணுது. சோ ஜொங்கின்னு பாத்தீங்கன்னா உறிஞ்சு எடுத்துருது. சோ ரெஃப்ரெஷிங் ரேட்டை குறைச்சு விளையாடுறப்ப பேட்டரி லைஃப் பெட்டரா இருக்கும். சொல்ல போனா H40 கம்பேர் பண்றப்ப அந்த பேட்டரியோட கெபாசிட்டியும் சரி அதோட ஆப்டிமைசேஷனும் பாத்தீங்கன்னா பெட்டரா பண்ணிருக்காங்க. பேட்டரி ஓரளவு நல்லாவே இருக்கு. அதே மாதிரி H40ல வந்து ஹீட்டிங் பஞ்சாயத்து ஒரு சிலது இருந்தது, இங்க அதை ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. லைட்டா வார்ம் ஆறதான் தெரியுது. இந்த கேமரா மாடியூல்ல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஹெவியா கேம் விளையாடுறப்ப லைட்டா அந்த ஹீட் வந்து ஃபீல் பண்ண முடியுது. அதன் அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. அப்புறம் OS வந்து ஆட் இல்லாத, ப்ளோட்வேர் இல்லாத, பியூர் கிளீன் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட். இத ஒரு சில பிராண்ட் தான் இத்தனை வருஷமா பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்றாங்க. அதுல மோட்டோ ஒண்ணு. அப்ப மோட்டோ ரிலேட்டடா உள்ள எதுவுமே இருக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அப்படியே இருக்கு, பட் சீம்லெஸ்ஸா பாத்தீங்கன்னா இன்டெகிரேட் பண்ணிருக்காங்க. அது மோட்டோ யூசருக்கு ரொம்ப நல்லா தெரியும். போனோட ஹோம் ஸ்கிரீன்லயே பாத்தீங்கன்னா மோட்டோட ஒரு ஆப் இருக்கும், அதுலயே பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நிறைய கெஸ்டர்ஸ் இருக்கும். கெஸ்டர்ஸ்ல போய் பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 ஃபிங்கர் ஸ்கிரீன்ஷாட், அதுக்கப்புறம் இப்படி பண்ணீங்க அப்படின்னா ஃபிளாஷ் லைட் ஆன் ஆகுறது, இப்படி பண்ணீங்க அப்படின்னா கேமரா ஓபன் ஆகுறது, போனை கவுத்தி வச்சீங்க அப்படின்னா டு நாட் டிஸ்டர்ப் மோடுக்கு போறது, இது மாதிரி நிறைய கெஸ்டர்ஸ் நிறைய போன்ஸ்ல இப்ப ரீசெண்டா பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா முதல்ல பாத்தீங்கன்னா மோட்டோ கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே கஸ்டமைசபிள். அப்புறம் மெனுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா ரெடி ஃபார் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இருக்கும். இது என்னன்னா நம்ம சாம்சங் டெக்ஸ்லாம் யூஸ் பண்ணிருப்போம்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நம்ம போனை கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணி கம்ப்ளீட்டா நம்ம போனை கம்ப்யூட்டர்ல இருந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதை எப்படி யூஸ் பண்றதா நம்மளோட சிஸ்டமும் மொபைலும் ஒரே வைஃபைல கனெக்ட் பண்ணிட்டு ரெடி ஃபார் அப்படின்ற இந்த ஆப்பை கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ மொபைல்ல இந்த ஆப் ஓபன் பண்ணி இப்படி ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா இப்படின்றதுக்குள்ள கனெக்ட் ஆயிடும். கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஃபீச்சர் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆப் ஸ்ட்ரீமிங். இது என்னன்னா நம்ம மொபைல்ல நிறைய ஆப்ஸ் இருக்கும் இல்லையா, எல்லா ஆப்பையும் இந்த மாதிரி தனித்தனியா ஒரு விண்டோவா ஓபன் பண்ணி வச்சு பார்க்கணும் பாத்துக்கலாம். அடுத்தது டெஸ்க்டாப். நம்மளோட மொபைல ஒரு கம்ப்யூட்டரா சிமுலேட் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம மொபைல்ல இருக்க ஆப்ஸா இருக்கட்டும், இல்ல செட்டிங்ஸா இருக்கட்டும், ஃபைல்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிமுலேட் பண்ணி பெருசா பாத்துக்க முடியும். அடுத்தது மிரர். இதுல நம்மளோட போனை கம்ப்ளீட்டா பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். நம்ம இங்க என்ன பண்ணாலுமே பாத்தீங்க அப்படின்னா போன்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்க. அப்படியே இது இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது, போன் வாட்டுக்கு இருக்கணும், நான் போனை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மொபைல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். இதுல நம்மளோட போனை வந்து ஆக்சஸ் பண்ணி என்ன வேணா யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா எந்த ரிஃப்ளெக்டும் இருக்காது, போன் பாட்டுக்கு தனியா இருக்கும். இங்க நம்மளோட கம்ப்யூட்டர்ல இந்த போனை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து இந்த வெப்கேம். எனக்கு பெரிய ஸ்கிரீன்ல வீடியோ கால் பேசணும், இந்த போனோட கேமரா வெப் கேமராவை யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ட் ஹாட்ஸ்பாட், அதாவது உங்க கம்ப்யூட்டர்ல டக்குன்னு இன்டர்நெட் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு கிளிக்ல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஹாட்ஸ்பாட் கனெக்ட் ஆயிருது. அண்ட் கடைசியா பாத்தீங்கன்னா ஃபைல். இந்த ஃபைலுமே பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம வயர்ல கனெக்ட் பண்ண மாதிரியே ஷோ ஆகுது. டேட்டா டிரான்ஸ்ஃபர் பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்றதுக்கு எங்க வீட்ல கம்ப்யூட்டர்ல டிவி தான்ப்பா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதே விஷயங்களை இன்னும் ஈஸியரா யூஸ் பண்றதுக்கு மோட்டோ கனெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப் கொடுத்திருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி டிவில கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டெஸ்க்டாப் ஃபீச்சர், படம் பார்க்கிறதுக்கு, கேம் விளையாடுறதுக்கு, இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா தனித்தனியா கொடுத்திருப்பாங்க. தட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். அதாவது நம்ம கிட்ஸ் மோட் பார்த்திருப்போம்ல, அதே மாதிரி ஃபேமிலி ஸ்பேஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம குழந்தைங்க என்னென்ன ஆப் யூஸ் பண்ணணும், எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணணும், என்னென்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், என்ன அப்படின்ற சில விஷயங்கள் எல்லாத்தையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி உங்க குழந்தை கையில போன் வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி மோட்டோ ரிலேட்டடா ஒரு சில ஆப்ஸ் இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா சீரியஸ்லி வெரி வெரி யூஸ்ஃபுல்லான சில விஷயங்கள் தான் கொடுத்திருக்காங்க. OSமே இப்ப Android 13 இருக்கு. இவங்க என்ன ப்ராமிஸ் பண்றாங்க அப்படின்னா Android 14, 15 வந்து OS வந்து அப்டேட் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வராது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் மட்டும் வரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு வருஷம் கொடுத்துருக்கலாம். அப்புறம் கேமரா வந்து செல்ஃபில 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் லைட் கம்மியா இருக்குங்க, மாடிக்கு போய்க்கிறேன். ஸோ இப்போ பாருங்க, இதில் வீடியோ குவாலிட்டி நல்லா இருந்துச்சு, ஸ்டேபிளாக இருந்தது. ஆடியோ குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கே பாருங்க, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. பரவாயில்ல ப்ரோ. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபி அவுட்டோரில் எடுத்தது. கிளாரிட்டி நல்லா இருக்குது, ஓரளவு பிக்சரும் பார்க்க நல்லா தான் இருக்குது. பட் இன்டோர்லேயோ லோ லைட்லேயோ எடுத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்குலாம் சிறப்பாக இல்லை. அடுத்து பின்பக்க கேமரா ஹார்ட்வேர் அப்படின்னு வரையில முதல்ல 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா OIS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்றத லைவாக செக் பண்ணுவோம். ஓடிட்டல்ல கொஞ்சம் கொஞ்சம் ஷேக் இருக்கு, இருந்தாலும் வந்து ரொம்ப மோசம்லாம் கிடையாது. அதுவுமே நான் வேணுக்குன்னு கையாட்டினது அதெல்லாம் தான். ஓகே தான். நல்லா தான் இருக்கு. ஓவராலாவே வந்து வீடியோ கிளாரிட்டியும் பாத்தீங்கன்னா ஓரளவு நல்லா இருக்கு. டீடைல் மட்டும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பாக்குறப்ப கொஞ்சம் மோசம் இருக்கு. அதர் தென் குவாலிட்டி வாஸ் குட். இதுல இன்னொரு ஹைலைட்டான ஒரு ஃபீச்சர் என்னன்னா, மோட்டோல இதுக்கு முன்னாடி ஒரு சில போன்ஸ்ல பார்த்திருப்போம், ஆக்ஷன் கேமரால பார்த்திருப்போம், அந்த ஹோரிசான்டல் லாக் அப்படின்னு அந்த ஃபீச்சர் இருக்கு. ஆக்சுவலா என்ன அப்படின்னா, இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் போட்டேன்னா, ரெக்கார்ட் போட்டு நான் வந்து மெதுவா இப்படியெல்லாம் வந்து திருப்புறேன், பார்த்துக்கங்க, திருப்புறேன்,
இப்போ வந்து வீடியோ வந்து கட் பண்ணுறேன். இப்போ நிறைய பேருக்கு என்ன தோணும் அப்படின்னா ரொட்டேட் பண்ணால் ரொட்டேட் ஆகும், இதில் என்ன அப்படின்னு கேட்பீங்க. ஆக்சுவலாக இதோட அவுட்டை பாருங்க. நான் கம்ப்ளீட்டாக அவ்வளோ ரொட்டேட் பண்ணியும் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்படி முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும் அதே ஸ்டேபிளில் இருக்கும். இந்த ஃபீச்சர் மொபைல்ஸை பொறுத்தவரை ரொம்ப டாப் அண்ட் ஃபோன், இந்த விவோ X90 சீரியஸ் இந்த மாதிரி ஒரு சில ஃபோன்ஸில் தான் இருக்கு. மோட்டோ 30,000 25,000 வரையும் இதை எடுத்துகிட்டு வந்தது பார்த்தீங்க அப்படின்னா வெரி குட். அடுத்து இந்த செகண்டரி கேமரா, இந்த மேக்ரோ டெப்த் அதெல்லாம் இருக்கு. ஆனால் 2 மெகா பிக்சல் கொடுக்கல, 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அது அல்ட்ரா வைட் ஆங்கிளா ஒர்க் ஆகும், டெப்தா ஒர்க் ஆகும், மேக்ரோ ஒர்க் ஆகும் இருக்காங்க. இது அல்ட்ரா வைட் ஆங்கிள் போட்டோ, அவுட்டோர்ல எடுக்கிற போட்டோ நல்லா இருக்கு. கொஞ்சம் லோ லைட்ல எடுக்கிற போட்டோ இப்படி தான் இருக்கு. மேக்ரோ போட்டோ பார்க்கறதுக்கு டீட்டெயில் நல்லா இருக்கு, கிளாரிட்டியா இருக்கு. போர்ட்ரேட் போட்டோமே பாத்தீங்க அப்படின்னா லுக்ஸ் குட். ஈவன் உங்களால வந்து மேக்ரோல வீடியோ எடுத்துக்கிற முடியும், இது போக போர்ட்ரேட்ல வீடியோ எடுக்கலாம். போர்ட்ரேட் வீடியோ பாத்தீங்கன்னா லுக்ஸ் குட். உங்களால முடிஞ்ச வரையும் பேக்ரவுண்டை பிளர் பண்ணி வீடியோ எடுத்துக்கிற முடியும். பட் இந்த இடத்துலலாம் பாத்தீங்க அப்படின்னா பிசிறு தட்டுற மாதிரி இருக்கும். ஆனா என்னன்னா போன டைம் H40ல வீடியோ எடுக்கிறப்ப கேமரா கண்டினியூவா யூஸ் பண்றப்ப போன் கொஞ்சம் ஹீட்டிங் பஞ்சாயத்தெல்லாம் இருந்தது. அந்த மாதிரி இங்க இதுவும் இல்ல. ஃபீச்சர்ஸ் வைஸும் பாத்தீங்க அப்படின்னா இந்த போட்டோ பூத் அது இதுன்னு அஸ்யூஷலா மோட்டோல கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஆப்டிமைசேஷன் வந்து என்னால ஃபீல் பண்ண முடியுது. சொல்ல போனா இந்த பட்ஜெட்ல எனக்கு பிடிச்ச ஒரு கேமரா போன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா iQOO Z7 Pro வந்து போட்டோஸ் வீடியோஸ்லாம் நல்லா இருக்கும். அதுக்கு இணையா அப்படின்லாம் சொல்லிட முடியாது. பட் அதுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு. இது என்னோட ஒப்பீனியனுங்க, சரியா? அப்புறம் நைட் விஷன் நாங்கள் ஆல்ரெடி ஒரு சில டெஸ்டிங்லாம் பண்ணிட்டோம். இருந்தாலும் உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன் ஒரு சில ஃபோட்டோ எடுத்து. இங்கே பாருங்க, தளபதி மாதிரி இருக்குங்க. நம்ம முஞ்சி அப்படி இருக்கு. இங்கே ஒரு லைட் இருக்கு, அங்கே கொஞ்சம் பிடிச்சிருக்கும், இருந்தாலும் லோ லைட் தான். பின்னாடி கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஒயிட் ஷேட் தெரியுது இல்லையா? ஆமா, ஆனா ஓகே. இந்த சுத்தி தான் ஆப்ஜெக்ட். இந்த லைட் ஆஃப் பண்ணுங்க. இப்போ வேற லைட்ஸ் எதுவும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரீட் லைட் மாதிரி இங்கே ஒன்று இருக்கு. இதை வச்சு மட்டும் எடுப்போம். இது வந்து நைட் ஃபோட்டோ, இது சாதா போட்டோ. சாதா போட்டோல அங்கங்க ஒரு மாதிரி கிரெயின்ஸ் தெரியுது. டீடைலும் ஓரளவு நல்லா தான் இருக்கு. ஃபேஸ் நல்லா இருக்குல, லைட்டிங் நல்லா எடுத்து கொடுக்குதுல. இதுவும் இல்லாம எடுத்து பாருங்கன்ற ஒண்ணு. இதுவும் இல்லாமையா? இந்த லைட்டையும் ஆஃப் பண்ணுங்க. இதுவுமே நல்லா தான் இருக்கு. பரவாயில்ல. இது வந்து நைட் வீடியோ. நைட் வீடியோ வந்து என்னங்க கொயமையமையான இந்த மின்மினி பூச்சி பறக்குற மாதிரி இங்க எஃபெக்ட் போட்டு கொடுக்குங்க. அதாங்க மோட்டோ. நீங்க அதாவது நைட் டைம்ல சும்மா இருந்தா நல்லா இருக்காது. அதனால என்ன பண்றாங்க, சுத்தி சுத்தி வந்து மின்மினி பூச்சி பறக்க விடுறாங்க. அது கிரெயின்ஸ் நீங்க வந்து அப்படி எடுத்துக்கணும் மின்மினி பூச்சின்னு. அப்புறம் சர்வீஸ்க்கு இந்த போனுக்கு வந்து பிரீமியம் கேர் சர்வீஸா போட்டுருக்கான். அதாவது டெடிகேட்டட் மேனேஜர் கொடுத்துருவாங்களாம். ஃப்ரீ பிக்கப் அண்ட் டெலிவரி இருக்கான். வாட்ஸ்அப்லேயே பாத்தீங்கன்னா சேட் பண்ணி நீங்க வந்து ரிசால்வ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய கொடுக்குறாங்க. மதுரையில சர்வீஸ் எப்படி இருக்குன்றத லைவா கால் பண்ணி உண்மையாவே சர்வீஸ் சென்டர் இருக்கா இல்ல வந்து ஆத்தரைஸ்டானான்றத செக் பண்ணுவோம். மோட்டோ சர்வீஸ் சென்டர் மதுரை. ஹலோ அண்ணா வணக்கம். சார் சொல்லுங்க. அண்ணா என்னோட மோட்டோ H40 கீழே விழுந்து அந்த ஸ்க்ரீன் உடஞ்சு போயிடுச்சு. அதில் நான் வாங்குறப்பே சொல்லியிருந்தாங்க அந்த ஃப்ரீ பிக்கப் அண்ட் டெலிவரி இருக்கு, டெடிகேட்டடாக மேனேஜர்லாம் கொடுப்போம், அதனால வந்து அவங்க வீட்டில் வந்து எல்லாம் வாங்கிக்கிடுவாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அது நீங்கள் வந்து கஸ்டமர் கேரில் பேசி எனக்கு மெயில் வரணும், ஹெட்ல இருந்து மெயில் வந்தாதான் நான் பிக் பண்ணுறதுக்கு நானே கால் பண்ணி கேட்பேன் உங்களுக்கு. ஓகே ஓகே. நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா நீங்களே தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம். சரிங்கண்ணா, ஓகே, நன்றி. சரிங்க. ஸோ 371 சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் சென்டர் இருக்கு. பட் நிறைய இது வந்து ஆத்தரைஸ்டு தான். ஆத்தரைஸ்டு என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் கஸ்டமர் கேர் கால் பண்ணி அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இமெயில் போட்டு அவங்கள வர சொல்லி நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு நம்மளே போய் கொடுத்துடலாம். இது எனக்கு தெரிஞ்சு லாவாவில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தது. ஆனால் மோட்டோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்த்துக்கங்க. ஸோ ஓவராலாக இந்த ஃபோனோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த விலைக்கு டிஸ்பிளே நல்லா இருக்கு. ஏன்னா கர்வ் டிஸ்பிளே நேரவாக கொடுத்துருக்காங்க. அதனால கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஆல்சோ 144 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டும் இருக்கு. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துட்டாங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா லெதர் ஃபினிஷ்ல இருக்கனால ஓவரால் ஃபோன் பார்க்கறதுக்கும் சரி யூஸ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரீமியம் ஃபீல் இருக்கு. அப்புறம் உள்ள இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், சீரியஸ் ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்கு. டால்பி அட்மாஸும் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி சீரியஸ்லி நல்ல லவுடாகவும் இருந்துச்சு, கிளியரா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. தென் கேமரா ஆல்சோ குட். ஹார்ட்வேர்லையுமே ஆல்மோஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா தான் கொடுத்துருக்காங்க. H40 கம்பேர் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா பேட்டரி நார்மல் யூஸ்ல நல்லாவே இருந்தது. முக்கியமா இந்த பட்ஜெட்டுக்குள்ள வேற எந்த போன்லயும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐபி ரேட்டிங் இருக்கு. அப்புறம் அந்த போன்ல நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பெருசா என்னால ஃபீல் பண்ண முடியல. பட் இதெல்லாம் பெட்டரைஸ் பண்ணிருக்கலாம், இதெல்லாம் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஒரு சில விஷயங்கள் இருக்கு. முதல்ல ப்ரொடெக்ஷன் எதுவும் பெருசா இல்ல. ரெண்டாவது டிஸ்பிளேல 144 Hz கொடுத்துருக்காங்க. ஆனா ஆட்டோ மோட்ல வச்சீங்கன்னா 120 Hz வரையும் தான் வருது. அப்புறம் எதுக்கு அது ஆட்டோ மோட்னு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம். ஆல்சோ அந்த கர்வ் டிஸ்பிளேல அப்பப்ப ஆக்சிடென்டல் டச் ஆகுது. பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பெட்டரா ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாம். நல்லா இருக்கு. பட் இன்னும் பெட்டரா இந்த விலைக்கு
ரூபாய்க்கு வந்து எதிர்பார்ப்போம். இன்னும் தேடி கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படின்னா மெமரி கார்டு போட முடியாது, 2 சிம் கார்டு மட்டும் தான் போட முடியும். பேட்டரி வந்து கேமிங்ல 144 ஹெட்ஸ்ல தான் பயங்கரமா ட்ரைன் ஆகுது. அந்த ஹெட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி விளாண்டோம் பாத்தீங்கன்னா ஓரளவு பேட்டரியுமே பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. அப்படி பார்க்கையில இதெல்லாம் எனக்கு பெரிய குறை அப்படின்லாம் தெரியல. இந்த விலைக்கு ஓகே, ஒரு சில விஷயங்கள்ல வந்து நல்லா கொடுத்து ஒரு சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இதை வச்சு இந்த ஃபோன் எந்த அளவுக்கு ஒர்த் அப்படின்றத எப்பயும் போல நீங்க டிசைட் பண்ணுங்க. என்ன கேட்டீங்க அப்படின்னா 25,000 ரூபாய்க்கு இப்போ நான் ஒரு ஃபோன் வாங்க போறேன் அப்படின்னா நான் ஒரு 2-3 சாய்ஸ் வச்சிருப்பேன். அந்த சாய்ஸ்ல கண்டிப்பா இதுவும்